ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும். அத்தியாயம் 30. யாழ் தன்னை விட்டு செல்கின்றாள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆத்வி தவிக்க, அதை சொல்ல முடியாமல் மௌனமாகவே அமர்ந்திருந்தான். மருத்துவமனைக்கு வந்த ஆத்வியின் குடும்ப வக்கீல், இப்பதான் கேள்விப்பட்டு வந்தேன் ஆத்வி சார், அம்மா இப்ப எப்படி இருக்காங்க என்று கேட்க, அருகில் இருந்த வினோத், உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாரு டாக்டர், ஆனா இன்னும் அம்மா கண் முடிக்கல, முழிச்சாதான் என்னன்னு சொல்லுவாங்க சார் என்று சொன்னதும், சரி ஆத்விக் சார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, அம்மாக்கு சீக்கிரம் சரியாயிடும் என்று சொன்னதும் அவரின் கண்கள் யாழை தேட, அவள் இல்லாததை பார்த்தவர், எங்க உங்களோட ஒய்ஃப் என்று கேட்கவும், அவ இல்ல, ஏன் யாழ கேக்குறீங்க என்று ஆத்வி கேட்க, அவர் தன் கையில் வைத்திருந்த பத்திரத்தை ஆத்வியிடம் கொடுத்து, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க என் ஆபீஸ்க்கு வந்தாங்க, அவங்க பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிய உங்க பேர்ல மாத்த சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, அதை இப்போ உங்க பேர்ல மாறிடுச்சு, அதை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன், நேத்து வீட்டுக்கு போனப்பதான் கேள்விப்பட்டு இங்கே வந்த ஆத்வி சார் என்று சொன்னதும் அதை வாங்கி பார்த்த வினோத், என்னடா இது எல்லாத்தையும் உன் பேர்ல மாத்தி கொடுத்துட்டு போயிருக்கா என்று சொன்னான் வினோத். தன்னிடம் இருந்த கார்டையும் எடுத்தவன் ஆத்வியிடம், நீ அவளுக்கு கொடுத்த கார்டு கூட வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாடா என்று சொல்லி அதையும் கொடுத்தான். அதை கேட்டுக்கொண்டிருந்த மையு அவற்றை வாங்கி பார்த்தவள் சுற்றி இருந்தவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தான் சொன்னேன்ல, அவ பணத்துக்காகவோ இல்ல வசதியான வாழ்க்கைக்காகவோ ஆத்வி மாமாவோட சொத்துக்காக எல்லாம் அவ கல்யாணம் பண்ணிட்டு வரல, இத்தனை நாள் இந்த வீட்டுல தங்கினதுக்கும் சாப்பிட்டதுக்கும் அவளுக்கு பணம் செலவு எல்லாத்தையும் வட்டி முதலமா குடுத்துட்டு போயிட்டா, இப்ப சொல்லுங்க அவ என்ன பணத்துக்காகவா கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என்று கேட்க, ஆத்வி, இல்ல எனக்காக தான் வந்தா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்று விட்டான். அதை வாங்கி பார்த்த தனியாச்சலத்திற்கு பதில் வரவில்லை. சரிங்க வினோத், நான் கிளம்புறேன், நீங்க பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு வக்கீல் அவற்றை கொடுத்து விட்டு அங்கிருந்து சென்று விட ஆத்வியை தேடி சென்றான் வினோத். அவன் அருகில் சென்றவன், என்னடா ஆத்வி என்று கேட்க, யாழ் இந்நேரம் கிளம்பி இருப்பாளடா என்று கேட்கவும், தனது கடிகாரத்தை பார்த்தவன், அப்படித்தான் நினைக்கிறேன்டா என்றான். அவளை ஒரே ஒரு தடவை பாத்துடலாம்னு தோணுதுடா, ஏர்போர்ட் போலாமா என்று கேட்க, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா, நம்ம போறதுக்குள்ள பிளைட் கிளம்பிடும், அதுவும் இல்லாம போர்டிங் உள்ள போயிட்டா திரும்பி வெளியே வர முடியாதுடா என்று சொல்ல, பிளீஸ்டா தூரத்துல இருந்தாவது அவளை பாத்துட்டு வந்துடலாம்னு தோணுது என்று சொல்லவும், சரிவா டைம் வேஸ்ட் பண்ணாத என்று சொல்ல வினோத்தை அழைத்து கொண்டு வேகமாக சென்றான் ஆத்வி. விரைவாக ஏர்போர்ட்டுக்கு சென்றவன் அங்கு சென்று தேட ஆரம்பித்தான் ஆத்வி. வினோத் அங்கிருக்கும் ஹெல்ப் டெஸ்க்கு சென்றவன் விசாரித்து வந்தவன் ஆத்வியை பிடித்து நிறுத்தி, பிளைட் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சான் என்று சொல்லவும், ஆத்வி தன் தலையை அழுந்த கோதியவன் அப்படியே உட்கார்ந்து விட்டான். தன் கண்களை மூடி யாழிடம் மானசீனமாக பேச ஆரம்பித்தான். சாரிடி யாழ், போகும்போது கூட உன்னை வழி அனுப்ப வராம இருந்துட்டேன், ஏண்டி என்னை விட்டு போற என்று மனதிற்குள் பேசிக்கொண்டே இருந்தான். இதுக்கு மேல இங்க உட்கார்ந்து என்னடா பண்ண போறோம், வா போலாம் என்று சொல்லி ஆத்வியை அழைத்து கொண்டு சென்றான் வினோத். விமானத்தில் ஏறிய யாழிற்கு கண்களில் வழியும் நீர் நிற்பேனா என்பது போல் வளைந்து கொண்டே இருக்க, அதை துடைத்து கொண்டே இருந்தாள் யாழ். அவளை கவனித்த சித்தார்த் விபினிடம், அந்த பொண்ணை பாருடா அழுதுட்டே இருக்கா என்று சொல்லவும், அங்க அழுதா இங்க ஃபீல் ஆகுதா என்று விபின் கேட்க, டேய் என்று சித்து முறைக்கவும், சாரி மச்சி கோபப்படாத என்றதும், நான் வேணும்னா அந்த பொண்ணு கிட்ட போய் பேசட்டுமா என்று கேட்க, ஏற்கனவே காண்டுல இருக்கா, இப்ப போய் நீ ஏதாவது கேட்ட கோவத்துல அரைஞ்சாலும் அரைஞ்சிட போறா என்றான் விபின். விமான பணிப்பெண் காலை உணவை வழங்க வேண்டாம் என்று யாழ் மறுத்துவிட விபினும் சித்துவும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். சித்துவிற்கு மனம் கேட்காமல் யாழிடம், எங்க சாப்பிடுங்க, என் பசிக்கலையா உங்களுக்கு என்று கேட்க, இல்லை என்று மட்டும் தலையாட்டினாள். சரி என்று விட்டுவிட்டு அவர்கள் சாப்பிட்டு முடிக்க, அப்பொழுதும் அவள் கண்ணிலிருந்து வழிந்த கண்ணீர் நிற்காமல் வர கண்களை துடைத்து கொண்டே வந்தாள். யாழின் நினைவு முழுவதும் ஆத்வியின் பிரிவும் தன்னை சேர்ந்தவர்களை வெறுத்து விட்டார்களே என்றும் எரிமலையாக உள்ளம் விதறி சிதறி கொண்டிருக்க, மதிய உணவையும் யாழ் மறுத்துவிட அழுது களைத்தவள் அப்படியே உறங்கிவிட்டாள். அவள் கண் விழித்ததை பார்த்த சித்து ஒரு காஃபியை வாங்கி யாழிடம் கொடுத்து, பிளீஸ் இந்த காஃபியை சாப்பிடுங்க என்று சொல்லவும், வேண்டாம் என்று யாழ் மறுத்துவிட, இப்படியே இருந்தா மயக்கம் போட்டுடுவீங்க பிளீஸ் என்று சொல்லி கொடுத்தான்.
சித்து வலுக்கட்டாயமாக கொடுக்க அந்த காஃபியை மட்டும் வாங்கி அருந்தினாள் யாழ். 13 மணி நேர பயணத்திற்கு பிறகு விமானம் மெல்போர்ன் நகரை வந்தடைந்தது. மூவரும் தங்களின் உடைமைகளுடன் வர அங்கு அவர்களுக்காக பெயர் பலகையுடன் காத்து கொண்டிருந்தவனை கவனித்தவர்கள் அவனிடம் சென்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். வெல்கம் டு ஆஸ்திரேலியா, பை த வே ஐம் சஞ்சய் என்று அறிமுகமான அவனுடன் கிளம்பி சென்றனர். உங்களுக்கு அட்மிஷன் முடிகிற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன், ஏதாவது சந்தேகம்னா என்ன கேளுங்க என்று சொல்ல, ஓ நீங்களும் அந்த சென்டரோட ஏஜென்டா என்று விபின் கேட்க, ஏஜென்ட் எல்லாம் இல்லப்பா, எம்ப்ளாயி என்றான் சஞ்சய். சும்மா சொல்லாதீங்க பாஸ், உங்களுக்கு எல்லாம் கமிஷன் இல்லாமையா இருக்கும் என்று கேட்க, இத்தம்பி உங்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நாங்க ஒரு பைசா கூட கமிஷன் வாங்கினது இல்ல. சென்டருக்கும் யூனிவர்சிட்டிக்கும் டைப் இருக்கு, அது அவங்களுக்குள்ள இருக்கிற டீலிங். நான் ஜஸ்ட் எம்ப்ளாயி, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்க பணம் வாங்க மாட்டோம் என்று சொன்னதும், சரி எப்போ எங்களுக்கு அட்மிஷன் எல்லாம், நாங்க எப்போ காலேஜ் போகணும் என்று கேட்டான் சித்து. நாங்க ஆல்ரெடி எல்லாமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணியாச்சு, நாளைக்கு ஜஸ்ட் போயிட்டு ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிடலாம். அப்படியே நாளைக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க, அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெய்லி கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம் என்று சொன்னதும், ஓ அப்போ ஒரு நாள் கூட நாங்க வெளியே சுத்த முடியாதா என்று கேட்டான் விபின். அதுக்கு என்ன, நீங்க இங்கதானே இருக்க போறீங்க என்றான் சஞ்சய். அருகில் இருந்த யாழ் எதுவும் பேசாமல் அமைதியாகவே வந்து கொண்டிருக்க, நீங்க தான் யாழ் நிலாவா என்று கேட்கவும் ஆமாம் என்று தலையாட்டினாள். உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு மொத்தமா பே பண்ணிட்டீங்கல்ல, அதனால உங்களுக்கு இங்க தங்க செலவு மட்டும்தான், சோ நோ வரி என்று சொல்லவும் விபின் சித்துவின் காதில், சமூகம் பெரிய இடம் போல இருக்கு என்றான். தங்கும் இடம் வந்ததும் அங்கு இறங்கிய அவர்களுக்கு 2 கட்டிடங்களை காண்பித்து, இது ஸ்டூடெண்ட் ஹவுசிங், இது கேர்ள்ஸ்க்கு, அது பாய்ஸ்க்கு என்று இரு கட்டிடங்களை காண்பித்தவன் அவர்களுடன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அங்கே வந்ததும் முதலில் யாழிற்கான பெண்கள் தங்கும் இடத்திற்கு சென்றனர். ஒரு கார்டுடன் இணைந்த சாவி கொத்தை யாழிடம் கொடுத்து, இதுதான் RFID ஆக்சிஸ் என்று சொல்லி அந்த கீயில் பொருத்தப்பட்டிருந்த கண்ணாடியை கதவில் காண்பிக்கவும் கதவு தானாக திறக்க அனைவரும் உள்ளே சென்றனர். அங்கிருந்து லாக் ஏரியாவில் லக்கேஜை வைத்து விட்டு யாழின் லக்கேஜை மட்டும் எடுத்துக்கொண்டு அவளது அறைக்கு சென்றனர். உள்ளே அதனை வைத்தவர்களிடம் சஞ்சய், சோ இதேதான் பாய்ஸ் ஸ்டே ரூமும், பாத்துக்கோங்க, மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும், எதுவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்காது என்றவன் சமையல் அறையை காண்பித்து, கேஸ் ஸ்டவ், வெசல்ஸ், ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்கு, கரண்ட் பில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், நீங்க ஆன்லைன்ல கட்டிக்கலாம் என்று சொல்லி வெளியே இருக்கும் பெரிய அறையை திறந்தவன், இது லாண்ட்ரி ஏரியா என்று மிஷின் அருகில் செல்ல, இதுல காயின் போட்டுதான் யூஸ் பண்ணணும், ஒன்னும் இல்ல $2 போடணும் என்று சொல்லிவிட்டு, வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா என்று யாழிடம் கேட்க, அது எனக்கு என்று தயங்கியவள், ஒரு பார்ட் டைம் ஜாப் ரெடி பண்ணி தர முடியுமா என்று யாழ் கேட்கவும், இப்பதானே வந்திருக்கீங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்துக்கலாம், அது வரைக்கும் உங்க வீட்டுல இருந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா என்று கேட்க, அப்படியெல்லாம் எனக்கு யாரும் இல்ல, நான் தான் என்ன பாத்துக்கணும் என்றாள் யாழ். அப்படின்னா எடுத்ததும் நீங்க பெரிய வேலையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, ரெஸ்டாரண்ட், காஃபி ஷாப் இல்லன்னா டெலிகாலிங் அந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் ஜாப் தான் கிடைக்கும், உங்களுக்கு ஓகேவா என்று கேட்க, எனக்கு ஓகே தான் என்றாள் யாழ். இங்க ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது நம்ம ஒரு மணிக்கு 50,000 தேவைப்படும், இப்போ ஏதாவது கையில வச்சிருக்கீங்களா என்று சஞ்சய் கேட்க, இருக்கு, ஒரு 1.2 lakhs வச்சிருக்கேன் என்றதும், அதை வச்சு 2 மாசம் ஓட்டிக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் இந்த பார்ட் டைம் ஜாபை வச்சு மட்டும் நீங்க சமாளிக்க முடியாதே என்று சொல்லவும் யாழின் முகம் வாடியது. சமாளிப்போம் என்று நினைத்தவள், பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் என்று சொல்ல சித்து, அண்ணா அதான் நாங்க எல்லாம் இருக்கோம்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்க என்று சொன்னான். அவளை அப்படி பார்க்க சித்துவின் மனம் ஏனோ யாழை நினைத்து வருந்தியது. சரி நீங்க உங்களுக்கு எல்லாம் செட் பண்ணியாச்சு, ஏதாவது வேணும்னா இந்தாங்க என்று சொல்லி ஒரு கார்டை கொடுத்து, இதுக்கு கால் பண்ணுங்க என்று சொன்னதும், சரிங்க அண்ணா தேங்க்ஸ், எனக்கு கொஞ்சம் ஜாப் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருங்க என்று மீண்டும் யாழ் கேட்டுக்கொண்டாள். சரி என்று தலையாட்டி விட்டு வெளியே வந்தவன் அங்கிருந்த சில பொத்தான்களை நிறைந்த இடத்தை காண்பித்து, சப்போஸ் உங்ககிட்ட கீ இல்ல அப்படின்னா இந்த இன்டர்காம்ல இருக்கிற ரூம் நம்பருக்கு கால் பண்ணுங்க, அவங்க திறப்பாங்க என்றவன் சித்து விபினை அழைத்து, இவங்க பக்கத்துலதான் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் எதுவும் வேணும்னா அவங்க கிட்ட கேளுங்க என்றவன், என்னடா தம்பிங்களா பாத்துக்கிறீங்களா அந்த பொண்ணையும் என்று கேட்க, அதெல்லாம் பாத்துக்கிறோம் என்று சொல்ல, சரிம்மா நீங்க ரூமுக்கு போங்க, காலையில பாக்கலாம் என்று யாழை அனுப்பிவிட்டு சித்து விபின் இருவருடன் அங்கிருந்து அவர்களுக்கான ஸ்டூடெண்ட் ஹவுசிங் ஸ்டேவில் விட்டு கிளம்பினான் சஞ்சய்.
விபின் சித்துவும் ஆண்கள் வசிக்கும் ஹாஸ்டலிலும் யாழ் அருகிலேயே பெண்கள் வசிக்கும் இடத்திலும் இருந்தனர். மறுநாள் சஞ்சய் மூவரையும் யூனிவர்சிட்டிக்கு அழைத்து செல்ல ஓரியன்டேஷன் புரோகிராம் மற்றும் கேம்பஸ் டூரை முடித்துவிட்டு சஞ்சய் அவர்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு செல்ல தினமும் காலையில் தயாராகி மூவரும் ஒன்றாகவே கல்லூரிக்கு சென்று வந்தனர். தினம் கல்லூரி முடித்து அங்கிருக்கும் ஒரு ரெஸ்டாரண்டிற்கு வேலைக்காக சென்று வந்தாள் யாழ். உண்மையில் யாழிற்கு யாரும் இல்லை என்று நினைத்து கொண்ட சித்து பல முறை யாழிடம் அவள் குடும்பத்தை பற்றி கேட்க எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்து விடுவாள் யாழ். நேரடியாக, அதாவது பணமாக சித்து செய்யும் எந்த உதவியும் யாழ் ஏற்க மாட்டாள். அதனால் அவர்கள் ஷாப்பிங் போன்ற மத்த அனைத்திலும் சித்து வலுக்கட்டாயமாக உதவி செய்யவும் அதை மறுக்க முடியாமல் ஏற்றுக்கொண்டாள். யாழின் முகம் வாடியிருந்தால் அவளிடம் விளையாட்டாக பேசி அவளை சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தான் சித்து. அதன் பிறகு மூவரும் நல்ல நண்பர்களாக தங்களது படிப்பை தொடர யாழிற்கும் சித்து விபின் மேல் நல்ல நட்பு உருவானது. ஆனால் நாளடைவில் சித்துவிற்கு யாழின் மேல் கொண்ட நட்பு காதலாக வளர ஆரம்பித்தது. பார்வதியை 2-3 தினங்களில் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். யாழ் வீட்டை விட்டு சென்ற பிறகு பார்வதி ஆத்வியிடம் பேசுவதே இல்லை. தனது அறை முழுவதும் எங்கெங்கிலும் யாழின் நினைவு நிரம்பி இருக்க, அறைக்கு வந்தாலே யாழுடன் இருந்த நாட்களும் எங்கெங்கிலும் அவள் இருப்பது போல மாயை தோற்றமும் ஆத்வியை வதைத்தது. யாழும் இப்பொழுது தன் அருகில் இல்லை, தன் அன்னையும் பேசுவதில்லை என்பதால் வீட்டிற்கு வருவதையே முற்றிலும் தவிர்த்திருந்தான் ஆத்வி. தன்னை இந்த வேதனை ஆட்கொள்வதை தடுப்பதற்காகவே தன்னை முழுவதுமாக அலுவலக வேலையில் மூழ்கடித்துக் கொண்டான். இதற்கு நடுவில் ஹரி மற்றும் ஜீவனுக்கு புரொடியூசர் கிடைத்து திரைப்பட வாய்ப்பு கிடைத்தது. தனது புதிய திரைப்படத்திற்கான இசையமைப்பில் மும்புறமாக இறங்கியிருந்தான் ஹரி. பெரோஸின் வீட்டிலிருந்து மயுவின் வீட்டிற்கு வந்து திருமணத்தை பற்றி பேசி முடித்தனர். திருமணத்திற்கு யாழ் என்பது இல்லை என்பது பெரோஸிற்கும் மயுவிற்கும் வருத்தமாக இருந்தது. அவளின் எண்ணை தொடர்பு கொள்ள முடியாததால் மின்னஞ்சல் மட்டும் அனுப்பினர். சில மாதங்களில் மயு பெரோஸின் திருமணமும் முடிந்தது. யாழிடம் பேச பெரோஸ், சுமதி, சரண், ஹரி, நிவி என்று பலரும் முயன்றும் அவளை தொடர்பு கொள்ள முடியவில்லை. சில மாதங்களிலேயே ஆத்வியின் நிறுவன பங்குகள் பல மடங்காக உயர ஆரம்பித்தது. ரேங்க் குழுமம் அசுர வளர்ச்சியினை காண ஆரம்பித்தது. அதன் பின்னர் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க குழுமங்களின் ஒன்றாக ரேங்க் குழுமமும் உருவெடுக்க, கார்ப்பரேட் தொழில் உலகின் ஆத்வியின் மதிப்பு உயர, அனைவரின் பார்வையும் ஆத்வியின் மேல் விழ ஆரம்பித்தது. அதன் பிறகு பல நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்கள் ஆத்வியின் நேர்காணலுக்காக காத்து கொண்டிருந்தன. பார்வதியோ ஆத்வி வீட்டிற்கு வராததை நினைத்து கவலை கொண்டவர் வினோத்திற்கு அழைத்து, ஆத்வி எங்க இருக்கான், என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது வினோத், அவனை கொஞ்சம் கண்காணிச்சுக்கோ, என்ன பண்றான்னு பார்த்து எனக்கு சொல்லு என்று பார்வதி கேட்டுக்கொள்ள வினோத் அடிக்கடி ஆத்வியை கண்காணிக்க ஆரம்பித்தான். பல நாட்கள் ஆத்வி தூங்காமல் அலுவலகத்தில் ஏதாவது வேலை பார்த்து கொண்டே இருக்க பல முறை வினோத் சொல்லியும் கேட்கவில்லை. ஒரு நாள் நள்ளிரவில் ஆத்வி வீட்டிற்கும் செல்வதில்லை, அலுவலகத்திலும் இல்லாததால் வினோத் அவனை தேடி கொண்டு செல்ல அவன் நடு ரோட்டில் உட்கார்ந்திருந்ததை பார்த்த வினோத், உனக்கு என்னடா பைத்தியமா, இப்படி வந்து நடு ரோட்ல உட்கார்ந்திருக்க என்று கேட்க, யாழ் போறதற்கு முன்னாடி நானும் அவளும் இங்க தாண்டா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம், இங்க வந்தா ஏதோ அவளோட இருக்குட அந்த நிமிஷம் திரும்பவும் வந்த மாதிரி இருக்குடா என்று சொல்ல, நடு ரோட்டில் உட்கார்ந்திருந்தவனை பிடித்து அழைத்து கொண்டு வந்தவன், அவ்வளவு இருக்கிறவன் ஏன் அவளை பார்க்க போகல, போடா போய் அவளை கூட்டிட்டு வா என்று சொல்ல, வேணாண்டா, அவளுக்கா எப்ப வரணும்னு தோணுதோ வரட்டும், அது வரைக்கும் அவளோட நினைவு மட்டும் போதும்டா, அவளுக்காக எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன் என்று சொன்னான் ஆத்வி. சரி, நீ தூங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியுமா என்று கேட்க, என்றான். சரி வா போய் தண்ணி அடிக்கலாம், அவளை மறந்து கொஞ்சம் தூங்கு என்று சொல்லவும், இல்லடா நான் இப்ப தண்ணி அடிக்கிறது இல்ல, இந்த மாதிரி தானே என்ன நினைச்சிட்டு யாரும் தூங்காம இருப்பா, அந்த வழிய நான் மட்டும் மறந்து நிம்மதியா தூங்கணுமா என்றான் ஆத்வி. அடிக்கடி யாழ் மௌனமாக உட்கார்ந்து எதையோ பார்த்து கொண்டே இருப்பாள். பார்ப்பவர்களுக்கு அவள் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாள் என்று தோன்றுமே தவிர அவள் ஆத்வியின் நினைவில் மூழ்கி இருப்பது யாருக்கும் தெரியாது. தனிமையில் இருக்கும் அவளுக்கு ஆத்வியின் நினைவுகளே துணையாக இருந்தது. சர்வதேச நாளிதழில் ஆத்வியின் இன்டர்வியூகள் வருவதை பார்த்த யாழிற்கு அவன் அருகில் இல்லாதது வருத்தமாக இருந்தாலும் அதிலும் சந்தோஷமாக இருந்தாள். எப்பொழுதெல்லாம் அவனிடம் சென்று விடலாம் என்று தோன்றினாலும் தான் அவனை விட்டு வந்ததால் தான் அவனால் ஜெயிக்க முடியாது என்ற எண்ணம் யாழின் மனதில் வேறொன்று ஆரம்பித்தது. ஹரியின் புதிய படத்திற்கான அப்டேட் பார்த்தவளுக்கு அவனை நினைத்து பெருமையாக இருந்தது.
மயு ஃபெரோஸின் திருமண அழைப்பிதழை பார்த்த அவளுக்கு கண்கள் கலங்க மனதார அவர்களை வாழ்த்தினாள். மீண்டும் தன் நண்பர்களை எப்போது சந்திக்க போகிறோம் என்று ஏக்கமாக இருப்பினும் யாழிற்கு திரும்பி ஊருக்கு செல்ல மனமில்லை. ஆத்விக்காகத்தான் விலகி இருப்பது நல்லது என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். இப்படி அவன் நினைவுகளோடு தனிமையில் அதிகமாக சுற்றி கொண்டிருந்தவள் தனது அறைக்குள்ளேயே ஆத்வியின் புகைப்படத்தை பார்த்து கொண்டே தனது தூக்கம் தொலைத்தாள். தொடரும். அக்ரிமெண்ட் கல்யாணமும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.